வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேக். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு என்ட்ரிஸ் வந்து போட்டிருப்போம். அந்த என்ட்ரிஸ் வந்து நம்ம ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த என்ட்ரிஸ்லாம் வந்து நம்ம ஆல்டர் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற டீடைல்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேலி பிறகு எடிட்லாம் போர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எடிட்லாம் போர்ஷன்ல யூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன என்ட்ரிஸ்லாம் ஆல்டர் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டே புக் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டே புக்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ஏதாவது ஒரு என்ட்ரி வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஒரு என்ட்ரியை ஓப்பன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரியில வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்றோம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி அப்படிங்கிற ஃபீல்டை மட்டும் நான் ஆல்ட்ரேஷன் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு என்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த என்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி மட்டும் நான் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சர்டன் ஒரு டேட்ல வந்து ஏதாவது ஒரு என்ட்ரி வந்து நம்ம ஆல்டர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நமக்கு வந்து இந்த என்ட்ரியில வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷோ ரிப்போர்ட் ஃபார் ஆல் வவுச்சர்ஸ் ஆல்டர்ட் அண்ட் நான் ஆல்டர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை என்டர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா வவுச்சர்ஸுமே வரும். ஆல்டர் பண்ணது நான் ஆல்டர் பண்றது எல்லாமே வரும். இதுல பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்ட் வவுச்சர் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க ஆல்டர்ட் வவுச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 என்ட்ரி வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெலிட்டட் அப்படிங்கிற டீடைல்ஸும் உங்களுக்கு வருது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெலிட்டட் இன்க்ளூட் டெலிட்டட் நோட்ஸ் தேவையில்லை அப்படின்னு இந்த ஆப்ஷன் நீங்க நோ பண்ணிக்கலாம். ஸோ நோ பண்ணிட்டேன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்டர்ட் பண்ண என்ட்ரிஸ் மட்டும் உங்களுக்கு வியூ ஆகுது. ஸோ இந்த 3 என்ட்ரில வந்து நம்ம ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்போம் அப்படிங்கறனால தான் வந்து ஆல்டர் நோட்ஸ் மட்டும் வியூ ஆகுது. நம்ம என்ன என்ட்ரி ஆல்டர் பண்ணியிருப்போம், என்ன ஃபீல்டில் நம்ம ஏதாவது ஆல்டர் பண்ணியிருப்போம் அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு என்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த என்ட்ரியில நம்ம என்ன ஃபீல்ட்ல ஆல்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இங்க ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எடிட் லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ட்ரி வந்து போட்டிருப்போம். ஸோ அடுத்து அந்த என்ட்ரி வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் ஆல்டர் பண்ணியிருப்போம். ஸோ யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற யூசர் நேம்ல வந்து நம்ம இந்த என்ட்ரியை ஆல்டர் பண்ணிருப்போம். ஸோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபீல்ட வந்து ஆல்டர் பண்ணோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப்டல் கான்ஃபிகர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஷோ ஆல்டர்ட் வேல்யூஸ் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 1ல வந்து பாத்தீங்கன்னா 50 நம்பர்ஸ் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷன் 2ல வந்து உங்களுக்கு 25 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஃபீல்டு வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸுமே வந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.